وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய திருப்பெயரால் தூங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் முஸ்லீம்களாகிய நம் மீது எல்லாம் வல்ல இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹுவை தியானிப்பதற்காக இந்த அல்லாஹுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எல்லாம் வல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்திற்கும் அருட்கொடையாக வந்த இறை தூதர். அவருடைய சொல் மிக அழகாக சின்ன உவமைகளில் மிகப்பெரிய கருத்தை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ளும் விதத்தில் ஆழ்ந்த அர்த்தத்தோடு விளக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அந்த விதத்தில் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சஹீஹான ரிவாயத் இமாம் புகாரி அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறை தூதர் சொன்ன ஒரு அழகான ஒரு முறை. ஒரு கப்பல், அதிலே இரு குழுக்கள் பயணம் செய்கிறார்கள். அதில் யார் அந்த கப்பலுடைய அடித்தளத்தில் இருப்பது, யார் அந்த கப்பலுடைய மேல் தளத்தில் இருப்பது என்று அவர்களுக்குள்ளே சீட்டு குலுக்கி போட்டு தேர்வு நடைபெறுகிறது. அதிலே ஒரு சாரார் அடித்தளத்தில் இருப்பதென்றும் ஒரு சாரார் மேல் தளத்தில் இருப்பதும் என்று அவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. அதன்படியே அமர்கிறார். அடித்தளத்தில் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நீரை எடுக்க வேண்டுமென்றால் அவர்கள் அடித்தளத்திலிருந்து மேலேறி வந்து மேல் தளத்தில் இருந்து தான் தண்ணீரை தன் தேவைக்காக எடுக்க வேண்டிய ஒரு நிலை. ஒரு முறை வருகிறார்கள், இருமுறை வருகிறார்கள், மும்முறை வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களே முடிவெடுக்கிறார்கள், நாம் அடிக்கடி மேல் தளத்திற்கு செல்வது அங்கே இருக்கக்கூடியவர்களை தொல்லை கொடுக்கும். எனவே நமக்கான நீர் தேவையை கப்பலின் அடித்தளத்தில் இருப்பதனால் இங்கேயே ஒரு துளையிட்டு எடுத்துக்கொள்வோம் என்ற முடிவுக்கு வருகிறார். அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு அழகான உபதேசத்தை தருகிறார்கள்.
அவர்கள் துளையிட்டு தங்களுக்கான தண்ணீரை எடுக்க முயற்சித்து மேலே இருப்பவர்கள் அதை தங்களுக்கு தொல்லை வராமல் அவர்கள் அங்கேயே அதை முடித்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் அழியப் போவது இருசாராரும் தான். எனவே அழிவென்பது இருவருக்குமான பொதுவானதாக அமைந்துவிடும் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதில் ஒரு மிக உயர்ந்த செய்தியை சொல்கிறார்கள். ஒரு சமூகம் என்பது ஒரு கப்பலில் பயணிக்கும் பலரை போன்று. அதில் நல்லவர்களும் இருப்பார்கள், தீவர்களும் இருப்பார்கள், தேவையுடையவர்களும் இருப்பார்கள், தேவையற்றவர்களும் இருப்பார்கள். ஒரு சாரார் இன்னொரு சாராரை சார்ந்து வாழ வேண்டிய தேவையுடையவர்களும் இருப்பார்கள். அந்த தருணத்தில் ஒரு சாரார் வரம்பு மீறுகிறார்கள், தவறு செய்கிறார்கள், குற்றமிழைக்கிறார்கள், பாவத்தில் ஈடுபட போகிறார்கள் என்றால் இன்னொரு சாரார் எனக்கென்ன வந்துவிட்டது என்று இருந்தால் அழியப் போவது முழுவதும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று மிக ரத்தின சுருக்கமாக அழகாக ஒரு நிகழ்வை சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பாடம் நடத்துகிறார். இது நாம் எல்லோருக்கும் சொல்லித்தரப்பட்ட ஒரு உயர்ந்த அழகான பாடம். அல்லாஹ் அதையே நமக்கு விளக்கும் விதமாக சொல்கிறான். வல் தகும் பின்கும் உம்மத்துன், உங்களிலே ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். யதுஊன இலல் கைர், அவர்கள் மக்களை நன்மையின்பால் அழைக்கட்டும். அவர்கள் மக்களை நன்மையின்பால் அழைக்கட்டும். வயஅமுரூன பில் மஅரூஃப், மக்களை நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏவட்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், மக்கள் தீமை செய்யக்கூடாது என்று மக்களை அவர்கள் எச்சரித்து தடுக்கட்டும். இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட மிக முக்கியமான பணிகளில் ஒன்று இது. மிக முக்கியமான பணி, மிக தலையாய பணி. எப்பொழுது இந்த பணி சரியாக கையாளப்படுகிறதோ, கையாளப்படும் காலமெல்லாம் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். எப்பொழுது இந்த பணி விட்டுவிடப்படுகிறதோ அப்பொழுதே இந்த சமூகத்திற்கான முசீபத் பிரச்சனை துவங்கிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், நன்மையின் பால் அழைக்கும் ஒரு கூட்டம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கட்டும். முஸ்லீம் சமுதாயம் சின்ன சமுதாயம் இல்லை, பெரிய சமுதாயம். சவாதுல் அஅதம், நபிஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி மறுமையில் எல்லா நபிமார்களும் வருவாங்க, ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வரும். இது ஏன் சமுதாயம் நான் நினைப்பேன், ஆனால் அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்று சொல்லப்படும். எனக்கு அதற்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அவர்கள் தான் மிகப்பெரிய சவாதுல் அஅதம், மிகப்பெரிய கூட்டம் என்று சொன்னார்கள். உலகத்தில் ஆக அதிகம் ஒரு நபியை பின்பற்றக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்றால் அது இந்த உம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த உம்மா தான். இந்த உம்மத்தில் தான் அதிகமான மக்கள் நபியை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த உம்மத்தில் இருக்க வேண்டிய ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் நன்மையின் பால் மக்களை அழைத்து கொண்டு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஏவிக்கொண்டு தீயதை செய்யக்கூடாது என்று மக்களுக்கு மத்தியிலே தடுத்து கூட இருக்க வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் தெரியுமா? வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவ்வாறு எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சொல்லிட்டு அதோட விடலை, கவனிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை நிறுத்திவிடவில்லை. வசனத்தின் போங்கு இன்னமும் தூங்குகிறது, தொடர்கிறது. வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு மின் பஅதி மா ஜாஅத்ஹுமுல் பையினா, தெளிவான அத்தாட்சிகள் தங்களிடத்திலே வந்த பிறகும் எவர்கள் தங்களுக்குள்ளே பிரிந்து கருத்து வேறுபாடு கொண்டு சின்ன பின்னமாகிவிட்டார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வஉலாயிக லஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை தருகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல், இந்த வசனத்தை நாம் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டிய ஒரு வசனம். காரணம் என்னவென்றால், நன்மையை பால் அழைக்கும் மக்கள் கூட்டமும் நன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஏவக்கூடிய ஒரு கூட்டமும் தீமை செய்யாதீர்கள் என்று தடுக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இல்லாத ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறது.
நமக்கு உடனே தெரியும். இப்போ அரபு நாட்டில் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு இருந்தவங்களாம் உடனே சொல்லுவாங்க, பாருங்கள் சினிமா தேட்டர் திறந்துட்டான், அங்கே பாருங்கள் பொம்பளைகள் ஆம்பளைகள் இப்படிலாம் போகிறாங்க, அங்கே பாருங்கள் அவங்க இது வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ்க்கெல்லாம் பெண்களுக்கு அனுமதி கொடுக்கல, அங்கே பொம்பளையெல்லாம் வண்டி ஓட்டுறா, ஃபித்னாவை பாருங்கள் அப்படின்னு இங்கேருந்து அங்கே இருக்கவனு சொல்லுவான். இங்கே இருந்து அங்கே இருக்கவனு நம்ம ஆளு சொல்லுவான். ஹையத்து அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர்னு ஒரு அமைப்பையே அந்த அரசு நடத்தியது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு அமைப்பையே அந்த அரசு நடத்தியது. இன்னைக்கு அந்த அமைப்பினுடைய முழு அதிகாரமும் பறிக்கப்பட்டு விட்டது. அவங்க கையில் இருந்த சுதந்திரம், அதிகாரம் அவர்கள் பயன்படுத்தி அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய சீர்திருத்தம் அத்தனை மாறிடுச்சு. நான் இருந்த காலத்தில் மக்தபு தாவனி லித்தாவத்தி வல் இர்ஷாத், இது பேரே அதான், தாவாவிற்கும் இர்ஷாதிற்கும் கோஆப்ரேட்டிவாக ஒருங்கிணைந்து உதவி செய்யும் அமைப்பு. நேர விசாரத்துல் இஸ்லாமியாவுக்கு கீழே, இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே. எங்கள் வண்டி போனாலே பயப்படுவோம், ஏன்னா அவ்வளோ தூரம் அதிகாரம் எங்களுக்கு. எங்களை போல அரபுகளுக்கு மத்தியில் இருந்த ஹையத்து அல் அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், அவங்களுக்கு இன்னும் குச்சி கூட அதிகாரம். யாரை பிடிச்சாலும் அவங்க நேராக கொண்டு வந்து எங்கள்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. இவன் உங்கள் ஆளான்னு பாரு, உன் லாங்குவேஜுக்காரனா பாரு, இவனுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி. அப்படி இருந்து அவ்வளோ பேருடைய அதிகாரமும் பிடுங்கப்பட்டு விட்டது. அவர்கள் அனைவரும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள். இன்னைக்கு அது என்னவா மாறி தெரியுமா? ஜம்மியத்து அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் என்று மாறிவிட்டது. ஜம்மியா சங்கம், ஜம்மியா சங்கம் என்று மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கக்கூடாது. சினிமா தேட்டருக்கு இந்த நாட்டின் பிரஜை வரத்தான் செய்வான், நீ ஏன்னு கேட்கக்கூடாது. ஒரு காலத்தில் வேளாடையோ கீழாடையோ அகலும் என்றால் கையில் இருக்கும் சிறு குச்சிகளை கொண்டு அடித்து ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள் இன்று யாரிடமும் அப்படி கேட்க முடியாது, மாற்றப்பட்டு விட்டது. அங்கே யாரும் யாரையும் கண்டுகொள்ள முடியாது. எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்றால், பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் அரசுகிட்ட போய் முறையிடலாம், அரசு வேணும்னா அவங்க விஷயத்தை பாருங்க. இப்போ நீங்கள் நம்முடைய நாட்டில் எடுங்க, ஒரு அறம் சார்ந்த சமூகம் இது. நம்முடைய சமூகம் இருக்கிறதே, இது ஒரு அறம் சார்ந்த சமூகம். எப்படி தெரியுமா? பிறன்மனை நோக்கா பேராண்மை. சொன்ன வார்த்தையை பாருங்க, என்ன அழகான வார்த்தை. பிறன்மனை நோக்கா பெறாமை. அடுத்தவன் வீட்டுக்காரியை எட்டி பார்க்காத, எப்படி சொல்லி வச்சான் பாருங்க. ஏன்னா அந்த பார்வை, உன்னுடைய பார்வை தவறானதாக அமைந்தால் சமூகத்தில் அசிங்கங்களையும் அவலங்களையும் உருவாக்கிவிடும். அப்போ நீ எங்கே தடு, ஒன்னைய தடு, எங்கே தடு, உனக்குள்ள நல்லவனா மாறு அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயத்தில் இஸ்லாம் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கூட மேலேறி கொஞ்சம் வலுவேறி இது போன்ற ஜும்மாக்கள், சில வகுப்புகள், மக்கள் எல்லோரும் கூடும் இடங்களில் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சாரங்கள், அல்லாஹ்வுடைய வேதங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளும் எங்கெல்லாம் சொல்லப்பட்டதோ அதன் மூலம் நன்மை ஏவப்பட்டது, தீமை தடுக்கப்பட்டது. சொல்ல போனால் நன்மையும் ஏவி தீமையும் தடுக்கப்படாது இருந்த ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட ஜமாத் தான் நம்முடைய ஜமாத். இந்த ஜமாத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இதனுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, இதனுடைய வரலாறு அங்கிருந்து தான் தோங்குறது. எங்கே ஷிர்க்கு மலிஞ்சு கிடந்தது. எப்படியான ஷிர்க்கு தெரியுமா? யார் எங்கே எப்படி போய் யார்கிட்ட கையேந்து நிற்பாங்கன்னு தெரியாது. அப்படி இருந்த ஒரு காலம். அப்படி நிற்காதீங்க அப்படின்னு கடுமையான பிரச்சாரம் பண்ணிய ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், ஒரு ஜமா நாம். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்னவாக மாறிவிட்டது என்றால், இந்த நிலை கேள்விக்குரியதாக மாறிவிட்டது. அன்பிற்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய செய்தியை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்க. ஏன்னா நாம் இன்னைக்கு உண்மையிலேயே அவசியமான சில மருந்துகளை உண்ண வேண்டிய, கசப்பு மருந்துகளை உண்ண வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, அவர்கள் சரியாக இருப்பார்கள், அவரிடம் நீங்கள் பேச முடியாது என்று சொன்ன காலம். இன்று அப்படியே தலைகளாக மாறுகிறது. அவர்களை பற்றி எங்களிடத்தில் பேசாதீர்கள், அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று பேசும் காலம். ஏன் அப்படி மாறி இருக்கிறது என்றால், நமக்கு மத்தியிலேயே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தினுடைய செயல்பாடு இல்லாமல் மாறிவிட்டது. நீங்கள் கொஞ்சம் நியாய உணர்வோடு யோசிக்கணும். கடந்த ஒரு மாதத்தில் ரமதானில் மட்டும் 2 சகோதரன் இஸ்லாமுக்கு வந்துருக்க. நம்முடைய ஜமாத்தில் 2 பேரும் களிமா நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். நம்முடைய ஜமாத்தில் 2 சகோதரன் இஸ்லாமுக்கு வந்திருக்கிறான். 2 பேருக்கும் நான் தான் களிமாவை சொல்லிக் கொடுத்தேன். அந்த 2 சகோதரனும் நம்ம கூட தான் இருக்கிறான். நம்ம அறிமுகப்படுத்தி இவரெல்லாம் பாருங்க அப்படின்னு அது ஒரு பெருசாக பிரபகண்டாப்படுத்துக்கிறது. ஏன்னா தாவா சென்டர் வசூல் பண்ணுறவன் நிறைய பேர் எப்படி வசூல் பண்ணானா, நம்ம மக்களை அள்ளி கொடுக்கறது எப்படி அப்படின்னா,
என்னமோ ஒரு பெரிய பணி போல் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது. ஆனால் உண்மையிலே அவங்க ட்ரைனிங் எடுக்க வேண்டிய இடம் தெரியுமா? உண்மையிலே அவங்க பயிற்சி கொடுக்கப்பட வேண்டிய இடம் தெரியுமா? இது அப்படி 1-2 பேர் இஸ்லாமுக்கு வரவங்க எப்படி வராங்க தெரியுமா? யார் அவர்களுக்கு முதலாளிகளாக, அவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளவர்களாக, அவர்களிடத்தில் நேர்மையாக நடந்த முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ அவங்கள பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமை தெரிஞ்சு வர்றாங்க. எனக்கு தெரிய நான் பார்த்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சு 1, 2, 3, 4 என்று சில வருடங்கள் கழித்து இதற்கு பிறகும் தாமதிப்பதில் அர்த்தமில்லை, இனி நாம் இஸ்லாமில் நடந்து கொள்வோம், அப்படி வரக்கூடியவர்கள் தான் உண்டு. அப்படி வந்தவர்கள் இங்கே நிலைத்தால் மிக ஸ்ட்ராங்காக நிலைக்கிறாங்க, சும்மா நிலைக்கல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எதையும் எதிர்கொள்வோம் என்று வருகிறார்கள். அவங்களையும் தேடி கொத்தி தூக்கிட்டு போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் பேர் வரோம். அதை விட ஆரம்பித்தோம். ஏன் தெரியுமா? யார் இஸ்லாமில் ஏற்றுக்கிட்டு வந்தாங்களோ அவங்க நம்மளை விட, யார் அப்பம்பாட்டம் சொத்தாக இஸ்லாமிய வழி வழியாக பின்பற்றி வந்தானோ அவனை விட ஸ்ட்ராங்காக இருப்பான். அந்த ஸ்ட்ராங்கானவனை மட்டும் தூக்கி கொண்டு போய் மூளை செலவை செஞ்சு இந்த சமுதாயத்தில் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. அங்கே தான் சமூகத்தினுடைய கட்டமைப்பு தேவைப்படுகிறது. நான் யார், நீங்கள் யார், நம்ம 2 பேருக்குள்ள உறவு என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன, நேற்று இஸ்லாமுக்கு வந்த உங்களுக்கும் எங்களுக்குள்ள உறவு என்ன, உங்களை நாங்கள் என்னவா வச்சுருக்கிறோம், நீங்கள் எங்களோட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. இது என்னவாக மாறிவிட்டது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மத்தியிலே மழுங்கி கொண்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் எனக்கு ஆச்சரியம், நம்ம ஜமாத்தில் எல்லாம் தாவா குழுனே ஒரு குழு இருக்குது. ஒரு 10-30 பேர் அதில் அங்கம் இருக்கா. ஒரு 95 பேர் உறுப்பினராக இருக்குதுல்ல, ஒரு 10-30 பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதில் உறுப்பினர் அல்லாத சகோதரர்களும் இணைஞ்சு செயல்படுவதற்கு அதனுடைய வழிகள் திறந்து தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதுதான் இந்த ஜமாத்துடைய அஜெண்டா என்று சொல்லி. ஆனால் அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யுங்க, நீங்கள் வருவீங்கன்னு நான் பார்த்தேன், நான் ஏன் வரணும், இப்படி கேட்கக்கூடிய நிலைமை. ஏன் அப்படின்னா நம்மளை எல்லாருக்குமே அதில் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலை உருவாகிவிட்டது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று குழுவாக செயல்படுவது, இன்னொன்று தனித்து செயல்படும். ஒரு தனி மனிதனும் தாய் தான். இஸ்லாமை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் தாய் தான், யாருமே தாய் இல்லாமல் இல்லை. எல்லோரும் இறைவனின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் தான். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ அப்படி சொல்லி தன்னை முஸ்லீமை அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வின் பால் வாருங்கள் என்று மக்களை அழைக்கக்கூடிய எல்லோரும் அழைப்பாளர்கள் தான். ஆனால் அந்த அழைப்பாளர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாமிற்கு கொண்டு வரும்போது சந்தோஷமடைகிறார்கள். இன்றொருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்றால் எல்லோருக்கும் நெற்றி புருவம் உயர்கிறது, உள்ளத்திலே ஒரு குதூகலமும் சந்தோஷமும் வருகிறது. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அடிக்கப்பட்டாலும் தாக்கப்பட்டாலும், முஸ்லீம்களுடைய சொத்தைகள் சூறையாடப்பட்டாலும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை கூடுகிறது என்ற எண்ணம் சந்தோஷத்தை தருகிறது. என் கேள்வி என்ன தெரியுமா? என்ன பார்த்து அவன் முஸ்லீம் வந்தானா அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த சகோதரன் என்னை பார்த்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டானா? உண்மையில் அவன் என்னை பார்த்து, என்னோடு பழகக்கூடிய ஒருவன், என்னோடு அன்றாடம் தொடர்பு இருக்கக்கூடிய ஒருவன் என்னை பார்த்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உள்ளபடியே வெட்கப்பட வேண்டியது யார் தெரியுமா? நாம் தான். நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும் தெரியுமா? நாம் நமக்குள் சீர்திருத்தம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதனால் வெட்கப்பட வேண்டும். வல்சக்கும் மின்கும் உம்மா அப்படின்னு நல்லா சொன்னா இல்லையா? ஒட்டுமொத்த இந்த உம்மத்து போய் அப்படி இருக்க முடியாது. இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் அப்படி இருக்க முடியும். என்ன செய்யணும்? இந்த சமுதாயத்தில் எப்போ சீர்திருத்தம் இல்லாமல் போனாலும் சீர்திருத்தத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். பாருங்க, ரமதான் வந்தது, நம்ம எல்லாருக்கும் ஒரு பயிற்சி பட்டறையாக அமைஞ்சுது. நம்மளை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தணுமோ பக்குவப்படுத்திக்கிட்டோம். ரமதான் முடிஞ்சுது, ஷைத்தானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விலங்குகளை அவுத்து விட்டுட்டான். மாஷா அல்லாஹ், சமுதாயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டு எடுக்குது. ஆமாம், லெஃப்ட் ரைட் ஆர்எஸ்பி எல்லாம் இப்போ காணும். ரமலான் ஸ்பெஷல் பார்ட்டிகள் யாரையும் இப்போ பள்ளிவாசலில் காணும். பள்ளிவாசலில் கடைசி 2 சஃபு வழக்கம் போல் காலியாக போச்சு. ஏன் காலியாக போச்சு? அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய பண்பில் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் இல்லை. அப்படி ஒரு வேளை சொன்னால் உங்களை எங்களுக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய லெவலில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமை மாறிவிட்டு இருக்கிறது. இது நல்ல அடையாளம் அல்ல, இது நல்ல விஷயம் அல்ல. ஏன் தெரியுமா? எப்போ தீமை பெறுகிறதோ அப்பொழுது அந்த தீமை கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்துடைய ஒவ்வொரு பகுதியையும் அரித்துவிடும். கவனத்தில் கொள்ள வேண்டும். தூங்கிக்கிட்டு இருக்காங்க நல்லாவுடைய தூதர், திடீர்னு எழுந்திருக்காங்க, திடுக்கிட்டு
கீழே எழுதிருக்காங்க, லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியான வேற யாரும் இல்லை. வயலுல் அரப், அரபுகளுக்கு நாசமாகட்டும். கத் இக்தரப மினஷ் ஷர், ஒரு பெரும் தீமை அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உம்முல் முஃமினீன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கிற நாள் அந்த அம்மா அல்லாஹ்வுடைய தூதரின் திடுக்கிடலை பார்த்து, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சம்பவித்து விட்டது அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த விரலையும் இணைத்து காட்டி இப்படி சொல்கிறார்கள், இந்த அளவிற்கு யஜூஜும் மஜூஜும், யார் தெரியுமா யஜூஜும் மஜூஜும்? இந்த உலகத்துடைய இறுதி நாட்களிலே, இந்த உலகம் அழிய போவதற்கு முன்னால், இந்த உலகத்துடைய இறுதி நாட்களில் மிகப்பெரிய அடையாளங்களாக வரப்போகின்ற அஷ்ராத்து சாஅத்துடைய அஷ்ராத் ஷர், அவர்கள் தான் மிகப்பெரிய அடையாளம். அந்த அடையாளங்களாக இருக்கக்கூடிய யஜூஜ் மஜூஜ் எங்கே தடுத்து வைக்கப்பட்டார்களோ, அவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட அந்த உலோகம் யாருடைய காலத்தில் தடுத்து வைக்கப்பட்டது? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் தடுத்து வைக்கப்பட்டது. அவர் தடுத்து வைத்த அந்த ஹதப் உடைந்து விட்டது. அவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே அப்ப அவங்க வந்தா அல்லாஹ் எல்லாரையும் அழிச்சிருவானா? ஆம், அழிவு என்று வந்தால் அது எல்லோருக்குமானது, ஒட்டுமொத்தமாக அழிவு வரும் என்று சொன்ன உடனே அஃபீனா சாலிஹூன், நம்மிலே நல்லவர்கள் இருக்கும் பொழுதுமா நாயகமே அழிவு வரும் என்று கேட்கும் பொழுது நாம் ஆமாம், இதா கசுரல் ஹபுஸ், தீமை பெருத்து விட்டால் அது நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு தீமை பெருத்துருச்சு. எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல. நல்லவன் போல நம்ம கூட தான் இருக்கிறான். எல்லா அசிங்கங்களும் அனாச்சாரங்களும் எல்லா குற்றங்களும் தவறுகளும் சாதாரணமாக மாறிவிட்டது. எவ்வளோ பெரிய காரியங்கள் சொல்றாங்க, என்ன அவனை பார்த்தா இவனை பாரு அடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமா இருக்கு. ஏன்? நன்மையை ஏவக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே குறைந்து விட்டது, தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இங்கே குறைந்து விட்டது, இல்லாமலே ஆகிவிட்டது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்லங்க. கண்ணு முன்னால் பார்க்கிறோம் ஒரு தீமையை ரொம்ப அழகாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் ஒரு பாவத்தை, ஒரு தவறை, ஒரு குற்றத்தை கண்டீர்கள் என்றால், உன் கூட இருக்கவன் தான் உனக்கு நல்லா தெரியுது அவன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு, பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பருக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என் கூட யார் இருக்கானோ அவனை பற்றிய தவறு எனக்கு தெரியும், எனக்கு பற்றிய தவறு தெரிஞ்சா அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டிய தார்மீகமான கடமை என் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பு என் மீது தருகிறான். என்னிடத்திலே ஒரு குறை இருந்தால் அவன் என்னோடு தார்மீகமாக நீ தவறு செய்கிறாய் என்று சொல்லணும். ஒரு நிர்வாகம் இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு ஜமாத் இருக்குது, ஒரு தலைமை இருக்குது. இவங்க எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் அதிகாரமோ அல்லது நிர்வாக ரீதியான நடவடிக்கையோ, அதற்கு இஸ்லாமில் என்ன வரமுறை இருக்கோ அதுக்குள்ளே தான் இருக்க முடியும். இந்த நாட்டை தழுவி ஒரு அமைப்பாக இருந்தால் இந்த நாடு எந்த அளவிற்கு ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கிறதோ அதுக்குள்ளே தான் இருக்க முடியும், அதை தாண்டி இருக்க முடியாது. ஆனால் எல்லாரும் நன்மை ஏவலாம், எல்லாரும் தீமையை தடுக்கலாம். ஒவ்வொரு தனி மனிதனும் நன்மை ஏவலாம், ஒவ்வொரு தனி மனிதனும் தீமையை தடுக்கலாம். என்ன நல்லா தெரியுது. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒருத்தர் எடுத்து கையால் குடிக்கிறார், சாப்பிட்றார். அப்போ சாப்பிடாத, அங்கேயே சொல்கிறாங்க சாப்பிடாத, சாப்பிட முடியாது, முடியாமலே போட்டுனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்ல நாம் அப்படி சொல்வதற்கு, முடியாமலே ஆயிடுச்சு, வரலாற்றில் முடியாமலே ஆயிடுச்சு. அவனுடைய வலது கை உயராமலேயே மாறிவிட்டது என்று வரலாற்றில் பார்க்கிறோம். ஏன் குறைஞ்சபட்சம் இப்படி தடுக்க முடியாதா? தண்ணியை அவருக்கு திறந்து விட்டு அநியாயத்துக்கு செலவழிச்சிடான். அல்லாஹ் சொல்ல இன்னல் முபத்திரீன கான இஹ்வான ஷயாத்தீன், அளவு கடந்து அநியாயமாக விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய இஹ்வான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். குறைஞ்சு இப்படி செய்யாத பாட்டு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்லக்கூடிய தகுதியை இழந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய ஊர் மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் போய் இப்படி சொன்ன அவன் என்ன திரும்ப கேட்பானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் கேமராயா, நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு கண்ணாடி போன்று இருக்க வேண்டும். உன்னை வந்து பார்த்தா அவன்கிட்ட இருக்க அழுக்கு அவனுக்கு தெரியணும். நீ ஒரு கண்ணாடி முன்னால் நின்னா உன் அழுக்கு உனக்கு தெரியணும். உன் முகத்தில் என்ன மறு இருக்குது, உன் முகத்தில் என்ன பரு இருக்குது, உன் முகத்தில் என்ன கருப்பு இருக்குது, என்ன சிவப்பு இருக்குது உனக்கு தெரியணும். அப்படி இருன்னு சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய இந்த உம்மத்தில் அதுக்காகவே ஏற்கனவே இருந்தவங்களில் இருந்து
சரியாக திருந்தி நல்லா இருக்கணும்னு நினைச்சக்கூடிய நாம கூட கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை தேர்ந்து கட்டெரும்பாகும் என்று ஒரு கதை சொல்வார்களே, அதை போன்ற ஒரு நிலைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பிற்கிறவர்களே, இது ஒரு நல்ல அனுகூலம் அல்ல. ஏன் தெரியுமா? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் அன்ஃபால்ல சொல்றான், வத்தகு ஃபித்னத்தல் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. நீ நன்மையை ஏவி தீமையை தடுக்கலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னங்கிறத விளங்கிக்கோங்க. நீங்கள் நன்மையை மக்களுக்கு சொல்லி தீமை இருந்தால் தீமையை மக்களிடத்தில் இருந்து தடுக்கவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? அதில் யார் அநீதி இழைத்தார்களோ அவர்களை மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தண்டனை பிடிக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். எல்லாருக்கும் சேர்த்து தான் தண்டனை வரும்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் சொல்கிறான். தண்டனைன்னு வந்துச்சுன்னா அல்லாஹ் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி வச்சுட்டான்னா, இன்னைக்கு பாருங்க தேடிக்கிட்டே இருக்கான் பணத்தை. 3000 3500 போயிட்டே இருக்கு. 3000 3500 போயிட்டே இருக்கு. மியான்மரில் என்ன நடக்கும் அடுத்துன்னு தெரியல. மியான்மருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அருகில் உள்ள தேசங்களும் ஒரு குலுங்கி இருக்கு. இங்கே வரைக்கும் பக்கத்தில் நம்ம நாடு வரைக்கும் அதனுடைய அந்த குலுக்கத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்கிறது. எப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால் அஃபஅமின்தும் யக்ஸிஃப பிக்குமுல் அர்த், இந்த பூமி அப்படியே உங்களை உள்ளே இழுக்காதுன்னு நீங்கள் என்ன அப்படி நிம்மதியாக இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்குறான். நிம்மதியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எப்போ எப்படி இழுக்குன்னு தெரியாது. ஏன்? வட்டி ரொம்ப சாதாரணமாக இருக்குங்க. நான் சொல்கிறது வெளி உள்ளோட சொல்ல, தௌஹீத்வாதிகள்னு சொல்லக்கூடியவங்க சொல்கிறேன். வட்டி சாதாரணமாக இருக்குங்க. மோசடி வியாபாரம், ரியல் எஸ்டேட்டுங்கிற பேரில், புரோக்கரேஜ் என்ற பேரில் இங்கே பண்ணக்கூடிய அக்கிரமங்களை பார்த்தா இஸ்லாம் சொல்லக்கூடிய வரம்புகள் அனைத்தும் தகர்த்தெடுக்கப்படுது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இருக்கக்கூடிய துறை முகவர்கள் துறை, ஏஜென்சிஸ், சுப்ஹானல்லாஹில் அஸீம், கேள்விப்படுற ஒவ்வொரு துறையும் யார் என்றால் எல்லாம் முஸ்லீமு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன். இந்த மண்ணில் இஸ்லாம் பரவுனதே முஸ்லீம்களுடைய நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கண்ணியமான வாழ்க்கையும் பார்த்து தான். அதனால தான் தென்னகத்தில் இஸ்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நாம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பழைய உறவுகளுக்கு நன்றி சொல்லும் அளவிற்கு அவர்கள் நமக்காக நேற்று வரையிலும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம்ல. அந்த நேர்மை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது என்றால் ஒரு கூட்டம் நம்மிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் இல்லை. அப்படி இல்லாத ஒரு நிலை நமக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் உடனே தாவா குழு தான் இருக்கலன்னு சொல்லாதீங்க. ஏன் நீங்கள் தான் 95 உறுப்பினர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த ஜமாத்துக்கு வந்து போகிற இந்த உரையை கேட்கக்கூடிய அவ்வளவு பேர் மேலேயும் கடமை இருக்குது. நன்மையை ஏவுறதும் தீமையை தடுக்கிறதும், நன்மைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதும் தீமைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதும், நன்மைன்னா அதோட நெருங்கி இருக்கிறதும் தீமைன்னா அதை விட்டு விலகு வர்றதும், நன்மையாளர்கள் யாரோ அவர்களோடு நெருக்கமாக இருப்பதும், தீமை யார் செய்கிறார்களோ அவர்களோடு உறவு கொள்ளாமல் இருப்பதும், இது எல்லாம் நம்ம அத்தனை பேர் மேலையும் தனித்தனி கடமை என்பதை நாம் விளங்க வேண்டும். இல்லை என்றால் மறுபடியும் சொல்கிறேன், சூரத்து அல் அன்ஃபாலுடைய வசனம், வத்தகு, பயந்து கொள்ளுங்கள், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, உங்களில் யார் அநீதி இழைத்தீர்களோ அவர்களை மாத்திரம் அல்லாஹ்வுடைய வேதனை பிடிக்கும் என்று, அல்லாஹ்வுடைய அந்த ஃபித்னா, அந்த சோதனை பிடிக்கும் என்று நீங்கள் அச்சமற்று இருக்க வேண்டாம், பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறோம். அப்போ நாம் பயப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கோம். அந்த ஓரத்து வீட்டில் தான் தீ எரியுது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவி நம் சமூகத்திற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேறுவதற்கு மிகப்பெரிய காலமெல்லாம் ஆகிவிடாது. இன்று சாதாரணமாக விபச்சாரம் பெருக துவங்கிவிட்டது. இன்று சாதாரணமாக போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது சமுதாயத்திலே. நான் இன்றைக்கி ஒரு நாள் சாதாரணமாக குழந்தை பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரலான்னு போகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி வர முடியவில்லை. அவ்வளவு அட்டகாசம் என்னுடைய பிள்ளைகளால் நடத்தப்படுகிறது. கொஞ்சம் இந்த ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ள அவ்வளவு நம்முடைய கண்களுக்கு முன்னால் படுகிறது. ஆம்பளை பசங்களும் சரி, பொம்பளை பிள்ளைகளும் சரி. என்ன நம்மளால் அதை தடுக்க முடியுமா இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் கேவலமான ஒரு சூழலில் சென்று கொண்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது நல்ல அனுகூலம் அல்ல. எனவே நம்மிலே ஒவ்வொருவரும் நன்மையை ஏவக்கூடியவர்களாக, நம்மிலே ஒவ்வொருவரும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, நம்மிலே ஒவ்வொருவரும் இதில் எந்த மாச்சரியமின்றி கைகோர்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் இந்த பண்பையும் பக்குவத்தையும் புரிதலையும் எல்லோருக்கும் தருவானாக.
بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم ذكر الحكيم. أقول ما تسمعون استغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال تبارك وتعالى لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن المنكر فعلوه لبئس ما كانوا يفعلون. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த சமுதாயத்தினுடைய பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று வயது வந்து வழிபாடுகள் கடமையாக்கப்பட்ட அனைவரின் மீதும் தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் என்ற எல்லா வழிபாடுகளும் எப்படி கடமையோ அதே போன்று நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மையை சொல்வதும், நம்மோடு இருக்கக்கூடிய இடத்திலே தீமைகளை கண்டால் அதை தடுப்பதும் நம் மீது உள்ள கடமை. நாம் அதனை செய்யாத இடம் அல்லது அதிலிருந்து நழுவி செல்லும் இடம் எது என்பதை கொஞ்சம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில் குர்ஆன் சுன்னாவும் நமக்கு சொல்லாத பக்கங்களே இல்லை என்று நாம் அதன்பால் ஆதரவு வைக்கும் பொழுது, அதன்பால் நமக்கான தீர்வுகளை தேடும் பொழுது நமக்கு அது சிறந்த தெளிவான தீர்வை தரும். அதில் ஒன்றுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தியும், இமாம் துர்மிதி, இமாம் அபூதாவுத் ரஹிமஹுமுல்லா இருவர் அறிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. என்ன தெரியுமா? அது அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா தஹல நக்ஸ் அலா பனி இஸ்ராயில். நமக்கு முன்னால் இருந்தவர்கள் யார்? பனி இஸ்ராயில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் இறை தூதராக வந்தார்கள். மூசா, யூசுப், பின்யாமின் போன்ற அலைஹிமுஸ்ஸலாம் நபிமார்கள் எல்லோரும் அவர்களுக்குத்தான் இறை தூதர்களாக வந்தார்கள். அந்த இறை தூதர்கள் வந்த அந்த சமூகம் இருக்கிறதே, அந்த சமூகம் வேதம் கொடுக்கப்பட்டு இறை தூதர் அனுப்பப்பட்டு முறையாக இறைவன் கல்வி ஞானத்தை எல்லாம் தந்து வழிநடத்திய ஒரு உன்னதமான சமுதாயம். எந்த அளவிற்கு என்றால் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்கிறான், யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே, பனி இஸ்ரவேலர்களே, அன்அம்து அலைக்கும், உங்கள் மேலே நான் அருட்கொடை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெஞ்ச அருட்கொடை இல்லை, அலல் ஆலமீன், உலகத்தில் இருக்க எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு தந்திருக்கேங்க. கொஞ்சம் நெஞ்ச இல்லை, அவ்வளோ ஆண் அள்ளி கொடுத்தான். ஆனால் அவ்வளவுக்கான அள்ளி கொடுத்து வழிகாட்டப்பட்ட அந்த சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வழி தவறியது இறை தூதர்களுக்கு மாறு செய்தது, வழி தவறியது இறை தூதர்களுக்கு மாறு செய்தது. அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இன்ன அவ்வல மா தஹல அன்-நக்ஸு அலா பனி இஸ்ராயில். பனி இஸ்ராயலுக்கு மத்தியிலே சச்சரவுகளும் பிரச்சனைகளும் குறைகளும் எப்பொழுது உள்ளே நுழைந்ததென்றால், கானர் ரஜுலும், அவங்களில் ஒரு ஆள், விவரமான ஆள், மார்க்கத்தை படித்தவர், மத கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னா, ஃபயகூலு யா ஹாதா, அவர் கூட இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து அவர் ஒரு தீமை செஞ்சார்னா சொல்லுவார், இத்தகில்லா, எல்லாம் பயந்துக்க, சரியாயிரு அப்படின்னு சொல்லுவார். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த இடம் நமக்கான இடம். பனி இஸ்ரவேலர்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊமையை சொல்லும் இடங்களெல்லாம் நம்மை சுண்டி நீங்கள் செயல்படுத்த தவறுகிறீர்கள், பார்த்திருங்கள் என்று சொன்ன இடம். வலா தக்கூனு கல்லதீன தஃபர்ரகு, அந்த அவனை மாதிரி ஆயிராதீங்கன்னு நல்லா சொன்னானே அந்த மாதிரி இடம். அதை கவனிக்கணும். ஒரு மனுஷன் தான் கூட இருக்கிறவன்கிட்ட பார்த்து அவன்கிட்ட ஒரு தீமை இருந்தால், யா ஹாதா இத்தகில்லா, அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, நீ அதை செய்யாத, ஒதாஹிமா தஸ்னா, நீ எதாவது செய்ய அதை விட்டுரு, அந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு 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 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர் அல்லது ஒரு ஜமாத் நல்லா இருக்குன்னா ஷைத்தான் எப்படி வருவான்னு கேட்டிங்கன்னா, அந்த கோல் சொல்கிறவன், புறன்னு சொல்கிறவன், அவன் மூலமாக தான் வருவான். இவன் சரி 24/7 கரெக்டாக அந்த வேலையை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் யார்கிட்ட சொல்லுமோ அவனை தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லுவான். பாவத்தில் பெரிய பாவம் உலமாக்கள் சொல்கிறது அதான். விபச்சாரத்தை விட கொடுமை. ஒருத்தன் விபச்சாரம் செய்யான் பார்த்தீங்களா, அவனுக்கு மன்னிப்பு கிடச்சிடும். ஏன்னா அவன் பாவம் செஞ்சான்னு செஞ்சு
தெரிஞ்சு செஞ்சுவேன். இவன் என்ன செய்வானா, ஒருத்தரை அல்லது ஒரு சமூகத்தை அல்லது ஒரு சாராரை எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப 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 இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம காதை கொடுத்துட்டே இருப்போம். தப்பு, நம்மளோட தப்பு என்னென்னா, ஏன் உனக்கு இவ்வளோ தெரியுதுல, நீ போய் ஏன் கூட சொல்லலன்னு கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு பிரச்சனையே அவன் செஞ்ச தப்பை சுட்டி காட்டுறதுனால தான். நீ ஏன் சக்காத்து கொடுக்கலன்னு கேட்டிருப்போம், நீ ஏன் ஜமாத்துக்கு சரியாக வரி கொடுக்கலன்னு கேட்டிருப்போம், உடனே பிரச்சனையாகிடும். அப்போ இப்படியான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, போய் சமுதாயத்துக்கு மத்தியில் தீமையை பரப்பிக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம காது கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்ன நடக்கும், யார் சம்மந்தப்பட்டாரோ அவருக்கு என்ன தவறு நடக்குதுன்னு சுட்டி காட்டவே பட்டிருக்காது, ஒரு காதுக்கே போயிருக்காது. ஆனால் ஊர் ஃபுல்லாக பேசும். உண்மை வீட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னால் போய் உலகத்தை சுற்றி வரும்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நன்மையை தீமையை விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். இப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் யாராவது ஐத்தக்கில்ல, ஏய் அல்லாஹ்க்கு பயந்துக்கு நீ சரியாக நடந்துக்க வேண்டிய. எனக்கு ஒரு சிலர் சொல்லுவான், நம்ம யாராவது ஒருத்தரை பற்றி பேசினா நம்ம மேலே அஸ்தஃபிருல்லா மாஷா அல்லாஹ் ரொம்ப பயமுள்ள ஆள் போல் தெரியுது, அஸ்தஃபிருல்லா சொல்கிறான். இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுறதை விரும்பாதவன் அப்படின்னா இவன் தான் அவங்களோட பெரிய கூட்டாளி. ஏன் அப்படின்னா முழுக்க அவன் சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் மாற்றி விடுகிறான். யார்? மனித ஷைத்தானுடைய கைங்கரியம். இது ஷைத்தான் அவர்களுக்கு அறிவிக்கும் வகை, கவனத்தில் கொள்ளணும். இதை சரியான நேரத்தில் நம்ம தடுக்கலைன்னா என்ன நடக்கும்? ஃபஇன்னஹு லா யஹில்லு ஃபஇன்னஹு லா யஹில்லு லக. இதை நீ செய்யாத, இது உனக்கு ஹலால் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். இதை நீ செய்யாத, இது உனக்கு ஹலால் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். அதுக்கு அடுத்து என்ன செய்வான்? சும்மா எல்காஹு மினல் கத். முதல்ல ஒருத்தரை பார்த்து அல்லாஹ்க்கு பயப்படு நல்லா இருன்னு சொன்னேன் அந்த மனுஷன், அந்த யூத சமுதாயத்தில் பனி இஸ்ரவேலர்கள் இருந்த ஒரு மனுஷன், மறுநாள் அவனை சந்திப்பான். அதை நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, சும்மா எல்காஹு மினல் கத். மறுநாளில் அவனை சந்திப்பான். ஃபலா யம்னஉஹு தாலிக். நேற்று அவன்கிட்ட தப்புன்னு சொல்லி தடுத்ததை இன்னைக்கு தடுக்க மாட்டான். நேற்று தப்புன்னு சொல்லி தடுத்தான் பார்த்தீங்களா, அது இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும், சுருதி இறங்கிடும். தப்பு நீ செய்யாத அப்படின்னு சொல்ல மாட்டான். இதுக்கு அடுத்து தான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு இந்த வாசகம் தான் ரொம்ப அழுத்தத்தை தந்த ஒரு வாசகம். என்ன தெரியுமா? ஐ யகூன அகீலஹு வ ஷரீபஹு வ கஈதஹு. அப்படி கொஞ்சம் தளர்வு வந்து என்ன தெரியுமா செய்வான்? அவன் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பான், பின்னர் அவன் கூட உட்காந்து குடிக்க ஆரம்பிப்பான், அப்புறம் அவனோடு சபைகளை பரிமாறி அவனோடு சமமாக அமர துவங்கி விடுவான். இந்த இடம் நான் இங்கே சொல்கிறதுக்கும் இதான் காரணம். ஒரு தம்பி என்கிட்ட ரமதானில் ஒரு கேள்வி கேட்டான், நல்ல கேள்வி. அவனை உறுத்தினதுனால தான் கேட்டான்ல, அவனுக்கு கிருபை செய்யும். உறுத்தினதுனால தான் கேட்டேன், என்ன உஸ்தாத் இந்த தர்கா இருக்கிற இந்த பள்ளியில் சாப்பாடு போடுறாங்க, காலையில் சகருக்கு சாப்பிட போகலாமா, இஃப்தாருக்கு சாப்பாடு போடுறாங்க சாப்பிட போகலாமா? அந்த உறுத்தல் வர போய் தான், ஈமான் இருக்க போய் தான் அந்த கேள்வி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் கேள்வி போடுறேன், நிறைய போய் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சகோதரன் சொல்லலை, வேறு சிலர்கிட்ட விசாரிக்கிறேன், இங்கே வர்ற பலரும் அங்கே தான் சாப்பிட்றாங்க, நீங்கள் ஒரு 5-6 பேர் சாப்பிடலை அப்படின்னா. அங்கே இருக்கக்கூடிய சிலர் என்கிட்ட சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் யாரோ ஒரு 5-6 பேர் சாப்பிட வர இருக்கியா, எல்லாரும் இஃப்தாருக்கு சகருக்கு இங்கே தான் வர்றான். கொஞ்சம் பாருங்க, யோசிங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறத விட்ட ஒரு சமுதாயத்துடைய கேவலமான நிலையை பாருங்கள். இந்த யூதர்கள் எப்படி மாறிவிட்டார்களோ அதே மாதிரி அவன் கூட போய் உட்கார்ந்தாச்சு, அவன் தந்ததை தின்னாச்சு, அவன் தந்ததை குடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவன் தப்பு செஞ்சா எப்படி அவனை பார்த்து தப்புன்னு சொல்ல தோணும்? யோசிங்க. நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு கூட இப்போ எனக்கு கூட யோசனை திரும்ப திரும்ப வருது. என்ன, திருமண உறவுகள், அதாவது நம்முடைய சொந்த நெருங்கிய பந்துக்கள் இதில் திருமணம் நடக்கும்போது கூட நீங்கள் சாப்பிட போகாதீங்க, அங்கே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை கண்டிக்கும் பொருட்டு நம்ம தடுத்துக்கிடுங்கன்னு ஒரு காலத்தில் சொல்லி ரொம்ப காலம் அதை தவிர்த்திருந்தோம். ஆனால் இந்த உறவுகள் முடிந்து போகுதுன்னு சொன்ன பிறகு அதில் உள்ள பிரச்சனைகள் ஆயுஷம் போது உலமாக்கள் டீம் எல்லாம் உட்கார்ந்து தான் அதை முடிவெடுத்தோம். இல்லை, குறைந்தபட்ச உணவை தடுக்க வேண்டாம், அது வலிமாவாக இருந்தால் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் அதை உண்டுக்கலாம், ஆனால் விதத்தான அவைகளில் பங்கெடுக்காதீங்கன்னு ஒரு ஃபத்வா வரைக்கும் கொடுத்தேன். ஜமாத்திலிருந்து ஃபத்வா கூட கொடுத்தேன் 2019. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் அந்த ஃபத்வா குழுவில் நானும் ஒருவர், ஷேக் ஹம்தாஜி போன்றவர்களெல்லாம் அந்த குடும்பத்தில் இருந்தோம். இப்போ எனக்கு என்ன கேள்வி தெரியுமா, ஏன் தப்பு பண்ணிட்டோமோ, அப்படி கொடுக்காமல் இருந்திருக்கலாமோ? ஏன்னா இது பாருங்கள், போய் சாதாரணமாக உண்றான், அவன் கூட சாதாரணமாக அவனோட சபையை பரிமாறிக்கிறான், அவனோடு பருகிறான், என்ன நடக்கும்? நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபலம்மா ஃபஅலு தாலிக். உண்ண ஆரம்பித்தாச்சு, குடிக்க ஆரம்பிச்சாச்சு, அவனோடு அவனுடைய சபைகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாச்சு. ஃபஅலு தாலிக், அதை அவர்கள் செய்ய துவங்கிய பிறகு அல்லாஹ் என்ன தெரியுமா செய்தான்? தரபல்லாஹு குலூப பஅதிஹிம் பஅத்.
அவர்களில் சிலருடைய உள்ளத்தை சிலருடைய உள்ளத்தோடு ஒத்ததாக ஆக்கிவிட்டான். இதுக்கு இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, ஒத்ததாக என்றால் அவன் செய்வதை இவன் தவறு என்று விளங்காதபடி இவனுடைய உள்ளமும் அவனுடைய தவறுக்கு இணங்கும்படியானதாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாங்க. இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னல்லதீன சூரத் மாயிதாவுடைய 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 78 79ல சொல்றான், இன்னல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத ஈஸா இப்னு மரியம், மரியாளுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவின் மூலமும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவின் மூலமாகவும் காஃபிர்களாகி அவர்கள் சாபத்திற்கு ஆளானார்கள், சபிக்கப்பட்டார்கள். யார் தெரியுமா? மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்கள் உள்ளவர்கள் தான். யார் தெரியுமா? தீமையை பார்த்துட்டு முதல்ல தடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட அந்த தீமையை சொல்லாமல் தீமையை எவன் திரும்ப திரும்ப செய்கிறானோ அவனுக்கு காதை கொடுத்து அவன் கூட உட்காந்து அவன்கிட்ட வாங்கி தின்னுட்டு அவனுக்கு யார் சால்ரா போட்டு ஒரு கட்டத்தில் அவனுடைய ஆளாக மாறி கொள்கையை இழந்துட்டானோ அவன். இந்த நிலைக்கு வந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ذَلِكَ بِمَا عَصَوْا, இது அவர்கள் மாறு செய்ததன் பொருட்டுத்தான். وَكَانُوا يَعْتَدُونَ, அவர்கள் வரம்பு மீறினார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றா. கானு, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லா யதனாஹவுன அனில் முன்கர், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட தீமைகளை அவர்கள் தடுக்கவே இல்லை. ஃபஅலூஹு, அதை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். லபீஸ மா கானு யஃஅலூன், அவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் மோசமானவை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுருக்கமாக முடிச்சிட்டான் வசனம். அன்பிற்குரியவர்களே, நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கொஞ்சம் தவறுனா இன்னைக்கு பாருங்க, நம்மளை சீர்திருத்தக்கூடிய ஒரு அழகான இடமே பள்ளி தான் தானே. ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீமுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய கல்ப், உள்ளம், உள்ளம் எப்படி உள்ளம் எப்படி உடம்புல அவ்வளவு ஏரியாவிலையும் சுற்றக்கூடிய அந்த பிளட்டு ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ரத்தம் இதயத்துக்குள்ளே போய் சுத்தமாகி அப்படியே வெளியே வந்து மறுபடியும் உடம்பு ஃபுல்லாக பரவுதோ, அதை போல ஐங்காலம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை என்று இந்த மாதிரியான ஒரு கூடலிலே வரும் பொழுது நாம் இங்கே அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய அனுபவம் நல்ல செய்திகளை உள்வாங்கிக் கொள்வது, தீமைகளை நம்மிடத்தில் இருந்து களைவது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு வச்சுட்டான் செக்கு, வச்சுட்டான்ல, நேற்று வச்சுட்டான் செக்கு, மேலே வெயிலையும் பாசு கீழே வெயிலையும் பாசு. ஆனால் அல்ல மகத்தானவன் தொட்டுட்டான் அல்லாவுடைய சொத்தை. இது வரைக்கும் நம்மளை தொட்டான், இப்போ யாரை தொட்டிட்டான்? அல்லாஹ்வுடைய பெயரில் சொல்லப்பட்ட அல்லாஹ்விற்காக என்று உந்தளிக்கப்பட்ட சொத்தில் வச்சுட்டான் கையை, விட மாட்டான். அல்லாஹ்வுடைய பெயரில் தரப்பட்ட சொத்தில் கையை வச்ச எவனும் உருப்படுதில்லை. யாரும் அப்படியே செய்யாமல் அவர்கள் மேலே பழி சொன்னால் அவனும் உருப்பட மாட்டான். உலகத்தில் அது ரெண்டுமே நடக்கும், ரெண்டுமே நடக்கும். ஏன்? அந்த பழி சொல்லின் பெயரில் எக்கச்சக்கமான மனுக்கள் போதனால தான் ஓப்பனாக சொல்கிறான், சமுதாயத்தில் மிகப்பெரிய சொத்து, நமக்கு பலன் அளிக்க வேண்டிய சொத்து அவங்க கையில் எந்த புண்ணியமும் இல்லாமல் இருக்குன்னு சொன்னான்னா, இந்த சமுதாயத்தில் ஏழைகளுக்கு பலம் தரல, இந்த சமுதாயத்தில் படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு பலம் தரல, இந்த சமுதாயத்தில் கடைக்கோடி மக்களுக்கு பலம் தரல. யாரோ ஒரு சிலருடைய கைகளிலே மாட்டிக்கொண்டிருந்தது, இன்று அதனுடைய அதிகாரத்தை யாரோ சிலர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். நடக்கட்டும், நடப்பதை பார்ப்போம். ஏன்னா ரப்புல் ஆலமீன் ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், இந்த உலகத்தில் யாருக்கு நம்ம அதிகாரத்தை தந்து அவர்களுக்கான ஒரு வாழ்வு அதிகாரத்தை ஒரு சமூக அந்தஸ்தை தந்து உருவாக்கி அவங்கள விட்டோமோ, அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? அகாமு ஸலா, தொழுகை நிலைவாட்டுவார்கள், வாத்து ஜக்கா, ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், வஅமரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், வனஹவ் அனில் முன்கர், அவர்கள் தீமையை தடுத்து வருவார்கள். இன்னைக்கு பாருங்க, பள்ளிவாசல்கள் எல்லாம் பலதும் இந்த காரியங்கள் நடக்காத ஒன்றாக மாறிவிட்டது. பள்ளிவாசல் பலதும் இந்த காரியங்கள் நடக்காத இடமாக மாறிவிட்டது. என்ன, தொழுகை அவர்களுக்கு சரியான ஆட்கள் அங்கே இல்லை, தொலைவுக்கு இருக்கக்கூடிய இமாம் முறையான ஆட்கள் அங்கே இல்லை, அதற்காக இந்த சமுதாயம் செலவு செய்யறதுக்கு தயாராக இல்லை, அதற்காக பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய நிலைமையில் இந்த சமுதாயம் இல்லை. எல்லாம் டோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம துணிஞ்சு சொல்ல முடியும், நம்ம சமுதாயத்தில் மாஷா அல்லாஹ் எவ்வளோ பிள்ளைகள் படிச்சிருக்காங்கனால தெம்பா நான் இன்னைக்கு பேசுகிறேன். பல சமுதாயத்திலேயே பல ஜமாத்துடைய தலைவர்கள் அதை தெம்பா பேச முடியாது. ஏன்? முறையா நீ உங்களுடைய பிள்ளைகளை அதற்காக படிக்க அனுப்பல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை, முறையாக தொழுகை நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை, தலைமைத்துவத்தை இஸ்லாமிய அடிப்படையில் வழிநடத்தக்கூடிய ஆட்கள் இல்லாத ஒரு நிலை உருவாயிருச்சு. இகாமத்தி ஸலா இல்லை, ஒய்தாய் ஜக்கா, பள்ளிவாசல்ல
ஜக்காத் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். பராமரிக்கப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பலரும் கொடுக்காதவர்களாகவே இன்னமும் ஏமாற்று பேர்வழிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் சொல்றான், நன்மை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான கேந்திரமாக பள்ளி இருக்கணும்னு சொன்னா செய்யல, இழுத்து மூடுங்கிறான். உனக்கு முன்னால நான் ஆட்டம் ஆடுவேன், என்னமும் செய்வேன், நீ இழுத்து மூடு அப்படிங்கிறான். ஒன்றும் செய்ய முடியாத கையெறிந்த நிலையில 20-22% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கையை கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னா, இது நாம் நம்மை மறந்து நம்முடைய இறைவனுடைய வார்த்தைகளை மறந்ததனால் ஏற்பட்ட இழிவான நிலை. அதிலிருந்து முஸ்லிம்கள் படிப்பினை பெற்று திருந்தினால் இது நமக்கான தளம். இதை நல்லா பயன்படுத்திக்கிடுவோம். இதிலிருந்து நாம் பண்படுவோம். நாம் சமுதாயத்தில் மனம் தரக்கூடியவர்களாக மாறுவோம். நினைச்சா நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்ள தயாராக இருக்கிறார். அது அல்லாதது நம்மிடத்தில் இருக்கும் என்றால் இந்த நிலை எல்லா நிலையிலும் தொடரும். ஒரு காலத்தில் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றணும். தீமைகள் பெருக்கும் என்றால் அது நமக்குள்ளே பெருக்கும் என்றால், உண்மையில் நன்மை நமக்குள்ளே சுருங்கும் என்றால் அழிவை நாமே நாமாக வரவைத்துக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்தில் தருகிறேன். எனவே பனி இஸ்ரவேலர்களைப் போல நாம் மாறிவிடக்கூடாது. நம்மில் யார் தீமை செய்கிறார்களோ அவர்களை தட்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதி, உங்களில் யாரேனும் ஒரு தீமையை கண்டால் முடிந்தால் அவருடைய கரத்தால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி பிலிசானி, அது முடியவில்லை என்றால் அவருடைய நாவினால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி பிகல்பி, அதுவும் முடியலைன்னா குறைஞ்சபட்சம் அந்த கேடு கெட்டவனை விட்டுட்டு விலகி வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வெறுக்கும் நிலையிலாவது நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு நிலைக்குள் வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்ளப்பட்ட சமுதாயம் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. اللهم أعز الإسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.